ஏற்கனவே அதேபோன்று மாவட்டத்துக்கென ஒரு மைதானம் என்ற கொள்கை திட்டத்தின் அடிப்படையிலே நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில மைதானங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. அது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்க அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். අපේ ක්‍රියාමාර්ග ඉස්සරහට අරගෙන යමින් පළාත් 9ට දැවැන්ත ක්‍රීඩාංගන 9ක් ඒ වගේම සියලු පහසුකම් සහිත ගෘහස්ස ක්‍රීඩාංගන පීරම් තடாக සහිතව පළාත් 9ට ක්‍රීඩාංගන 9කුත් දිස්ත්‍රික් 25ට ඒ වගේ ක්‍රීඩාංගන 25කුත් අපි මේ වෙනකොට හදන්න පටන් ගන්න දැන්නවත් වැඩ ගොඩක් අවසන් කරලා තිබෙනවා. அவர்களுடைய அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் நடவடிக்கையாக 9 மாகாணங்களுக்கும் 9 பாரிய விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படுகின்றன. அதிலே சகல வசதிகளை கொண்ட உள்ளூர் அரங்குகள், அதே போன்று நீச்சல் தடாகங்கள் வழங்குகின்றது. அதே போன்று 25 மாவட்டங்களுக்கும் 25 முற்றுமுழுதுமான மைதானங்கள் அமைக்கப்படுகின்றன. ஏற்கனவே பல மைதானங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. එවැනි දිස්ත්‍රික් ක්‍රීඩාංගණයක් මේ අම්පාර නැත්නම් දිගමඩොල්ල ප්‍රදේශයේ තිබෙන්නේ අම්පාර නගරය. அதுக்காக அம்பாறை மாவட்டத்திலிருந்து மாவட்ட மைதானம் ஒதுக்கப்பட்டிருப்பது அம்பாறையில் ஆகும். හැබැයි කල්මුනේ වගේ මේ දෙපැත්තටම මධ්‍යස්ථ වෙච්ච ප්‍රදේශයක මේ අඩුපාඩු විශාල වශයෙන් දැනෙමින් තිබුණා. இருந்தாலும் கல்முனை போன்று ஒரு கேந்திர ஸ்தானம் நிலையமாக இருக்கின்ற கல்முனை போன்ற ஒரு இடத்துக்கு இது ஒரு பாரிய குறைபாடாகவே காணப்பட்டது. අපේ ஹாரிஸ் மத்துமாට ඡන්දය දුන්න තමුන්නාන්සර් මම ස්තුතිවන්ත වෙනවා. ஹாரிஸ் அவர்களுக்கு வாக்குகளை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நான் என்ற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். අද එතුමා ඉන්න තමයි එතුමාට හැකියාව ලැබුණේ. ஆகவே இன்று ஹாரிஸ் அவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மாகாணத்துக்கு அதே போன்று மாவட்டங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த மைதானத்துக்கு மேலதிகமாக இந்த மைதானம் சகல வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றது. එතුමා පාර්ලිමේන්තුවට ගියේ නැත්නම් ක්‍රීඩා නියෝජ්‍ය ඇමතුමාගේ ඉදිරියේ නැත්නම් තමුන්නාන්සරට මේ ක්‍රීඩාංගණය තවමත් අද අඳුරේ අතපත ගන්න ක්‍රීඩාංගණයක් බවට පත් වෙන්නයි තිබුණේ. அவர்கள் பாராளுமன்றத்தில் செல்லவில்லையாயின் அதே போன்று விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக இல்லாதிருக்குமாயின் இந்த மைதானம் தொடர்ந்து இருளில் இருந்ததாகத்தான் இருந்திருக்கும். එතුමාගේ අත්‍යවශ්‍ය කැපවීම නිසා තමයි අද අපි මේ ක්‍රීඩාංගණය මුල්ගල් තියලා ඉදිරි අවුරුද්දේ කොහොම හරි අපි බලාපොරොත්තු වෙනවා සම්පූර්ණ මේ ක්‍රීඩාංගණය අවසන් කරලා තමුන්නාන්සරට බාර දෙන්න. அவர்களுடைய முயற்சியிலும் தியாகத்தின் அடிப்படையில் தான் இந்த மைதான நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த வருடத்தில் அதே போன்று அடுத்த வருடத்தில் இதன் முதற்கட்ட வேலைகளை பூர்த்தி செய்யலாம் என்று நினைத்திருக்கின்றோம். ඒ අනුව මීටර 25ක පීරුම් තடாகයක් ඒ වගේම ගෘහස්ස ක්‍රීඩාංගණයක් ඒ ගෘහස්ස ක්‍රීඩාංගණයේ ක්‍රීඩා පහක් ක්‍රීඩා කරන්න පුළුවන් වොලිබෝල් ඊළඟට නෙට්බෝල් ඊළඟට බාස්කට්බෝල් ඊළඟට බැඩ්මින්ටන් මේ සියල්ලම ක්‍රීඩා කරන්න පුළුවන් ගෘහස්ස ක්‍රීඩාංගණයක් සහිතව ඒ වගේම ගෘහස්ස ක්‍රීඩාගාර නැත්නම් පැවිලියන් එකක් එක්ක මේ ක්‍රීඩාංගණය සම්පූර්ණයෙන් අපි සම්වර්ධනය කරනවා. நாங்கள் இந்த மைதானத்திலே உள்ளக விளையாட்டரங்கு அதே போன்று 25 மீட்டர் நீளத்தை கொண்ட நீச்சல் தடாகம் என்பதை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதே போன்று உள்ளக விளையாட்டை நாங்கள் பார்த்தால் 5 வகையான விளையாட்டுகளை விளையாடக்கூடிய வலைப்பந்து, கூடைப்பந்து, பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாடக்கூடிய மைதானத்தை உருவாக்கி உள்ளக விளையாட்டரங்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதே போன்று உள்ளக பார்வையாளர் அரங்கம் விளையாடங்கு இருக்கின்றது. ඒ සඳහා අපි ලබන අවුරුද්දේ මේ අවුරුද්දේ අපි වැඩ පටන් ගන්නවා. අද ඒකම ඊට පස්සේ ලබන අවුරුද්දේ අපි අපේ රවි කරුණානායක මැතිතුමා මුදල් ඇමතුමාගේ සහායය අරගෙන අපි බලාපොරොත්තු වෙනවා මේ මුදල් වෙන් කරගෙන ලබන අවුරුද්දේ සම්පූර්ණ මේ වැඩ කටයුතු ටික අවසන් කරන්න. இந்த வருடத்திலே நாங்கள் இன்று நாளை நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கின்றோம். அதே போன்று அடுத்த வருடத்திலே நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரிலே இந்த மைதானத்தில் வேலைகளை முழுவதுமாக நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். මම කියන්නේ කැමති මුස්ලිම් ජනතාව මාත් එක්ක ඉතාම ළඟින් වැඩ කරා. என்னுடன் சேர்ந்து முஸ்லிம்கள் மிக நெருக்கமாக வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். දෙමළ ජනතාවටත් අපි ඉතාම ළඟින් වැඩ කරන අය. அதே போன்றுதான் தமிழ் மக்களுக்கு நாங்கள் மிகவும் அண்மையில் சென்று வேலை செய்வர்கள். මම වයඹ පළාතේ මහමැතිවරයා විදිහට පත් වෙනකොට සාමාන්‍යයෙන් අපි දන්නා මුස්ලිම් ජනතාව මුස්ලිම් කොංග්‍රසයට නැත්නම් එක්සත් ජාතික පක්ෂයට ටිකක් ආදරේ අය. කෙසේ වෙතත් මම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට ඇවිල්ලා මහමැති අපේක්ෂක විදිහට ඡන්දය ඉල්ලනකොට මුස්ලිම් ජනතාව සියලු දෙනාම අංක 30 ඉදිරියේ කතරේ ගහුවයි කියන එක මම ආදරේ මතක් කරන්න කියනවා. அதே போன்று இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நான் வடமத்திய மாகாண சபையிலே முதலமைச்சருக்காக பதவி வகித்த பொழுது கூடுதலாக முஸ்லிம்கள்
முஸ்லிம்கள் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்து இருந்தேன். அந்த நேரத்திலே நான் முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிட்டு அந்த மாகாண சபையிலே போட்டியிட்ட பொழுது என்னுடைய இலக்கு இருக்கின்றேன். අද අපිට කවදාකවත් නැතුව ශ්‍රී ලාංකීය ජාතියක් වෙනුවෙන් නැගිටින්න පුළුවන් අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා. இன்று எங்களுக்கு இலங்கையைச் சேர்ந்த ஒரே நாட்டவர் என்ற அடிப்படையிலே ஒரே தேசத்தைச் சேர்ந்த மக்களின் அடிப்படையில் நாங்கள் எழுந்து நிற்பதற்குரிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. අවුරුදු 30ක් තිස්සේ තිබිච්ච යුද්ධය අවසන් වුණා. මේ ප්‍රදේශ සම්පූර්ණයෙන්ම එල්ජීටි ත්‍රස්තවාදී ග්‍රහණයට නතු වෙච්ච අවස්ථාවක් තිබුණේ. අද මේ මිදිලා අපිට අද පුළුවන් වෙලා තියෙනවා සිංහල දමිළ මුස්ලිම් මේ සියලුම ජනතාවට එකවගේ ඒකරාශ වෙලා කල්මුනේ ජනතාවත් එක්ක විතරක් නෙමෙයි ලංකාවට එකට සහෝදරව වගේ ජීවත් වෙන්න. 30 வருட காலமாக நடைபெற்ற குளூர் யுத்தம் இந்த நாட்டிலே முடிவடைந்திருக்கின்றது. இந்த பிரதேசம் எல்லிட்டியின் கட்டுப்பாட்டிலே அல்லது அவர்களுடைய பயங்கரவாத தன்மையிலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அது முடிவுக்கு வந்ததன் காரணமாக இப்பொழுது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டிலே எந்த விதமான பீதியும் என்று தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். මේ ආරම්භය දුන්නේ කල්මුණෙන් බිහිවුණ අපේ ආදරණීය නායක එච්.එම්. අස්රෆ් මැතිතුමයි කියලා මම කියන්න කැමතියි. இந்த ஆரம்பத்தை தந்தது கல்முனையில் பிறந்த மறைந்த எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். එතුමා මම ඉතාම ළඟින් ආශ්‍රය කරපු කෙනෙක්. அவர்களை நான் மிக நெருக்கமாக அவருடன் பழகி இருக்கின்றேன். ඒ නිසා ඒ ගෞරවය අදත් අපි මුස්ලිම් ජනතාවත් එක්ක තිබෙනවා. அவர்களோடு பழகிய அந்த கௌரவத்துக்காக இன்றும் நான் முஸ்லிம் மக்களை மதிக்கின்றேன். ඒ නිසා අපි සියලු දෙනාම අද එක හඬින් නැගිටින්න ඕනේ වෙන කාටවත් එරෙහිව නෙමෙයි. මේ රට එකතු කරන්න සිංහලෙනි නැගිටියු විතරක් නෙමෙයි සිංහලෙනි දෙමළෙනි මුස්ලිම් වරුනි සියලු දෙනාම එකතු වෙලා ශ්‍රී ලාංකිකයන් නැගිටියු කියන වචනේ තමයි අපි ප්‍රකාශ කරන්නේ. ஆகவே நாங்கள் நாட்டு மக்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று பேதம் பாராமல் எல்லோரும் இலங்கையர்கள் என்று நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். எங்களுடைய நாட்டை வளர்ச்சி செய்வதற்கும் நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்குமாக. ඒ නිසා අපි මේ ක්‍රීඩාවෙන් විශාල ගෞරවයක් අපිට තියෙනවා මේ ජාතියෙන් එකතු කරන්න. ஆகவே விளையாட்டின் மூலமாக இனங்களை ஒன்று சேர்ப்பதற்கு மிக பாரிய ஒரு கௌரவம் இருக்கின்றது. මම යෝජනා කරුවා නම් එකම කණ්ඩායම ඇතුලේ පාපන්දු ක්‍රීඩාවේ වුණත් වොලිබෝල් ක්‍රීඩාවේ වුණත් ක්‍රිකට් ක්‍රීඩාවේ වුණත් දෙමළ සිංහල මුස්ලිම් නියෝජනය එකතු වෙලා අපි ක්‍රීඩා කරනවා නම් ජාතික සමගිය එතනින්ම ඇති වෙනවා. நான் ஒரு சமயத்தில் ஒரு ஆலோசனை வழங்கியிருந்தேன். தேசிய அணிகளை தெரிவு செய்கின்ற பொழுதோ அது உதைப்பந்தாட்ட அணியாக இருக்கட்டும் அல்லது வாலிபால் அணியாக இருக்கட்டும் அல்லது கிரிக்கெட் அணியாக இருக்கட்டும் எந்த அணியாக இருந்தாலும் அதிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற சகல இனத்தவரும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஆலோசனை நான் வழங்கியிருந்தேன். අද එය අපේ හාරිස් මැතිතුමා පාපන්දු ක්‍රීඩාවෙන් කල්මුණෙන් ආරම්භ කෙරුවා. இன்று அதனை கல்முனையினுடைய பிரதி அமைச்சர் ஹாரிஸ் அவர்கள் உதைப்பந்தாட்டம் மூலம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். අපිට තියෙන්නේ වෛරය වපුරන්න නෙමෙයි අපිට තියෙන්නේ සහෝදරකම් වපුරන්න. நாங்கள் ஒருவருக்கு எதிர்ப்பு காட்டிக்கொண்டு எங்களுடைய பகைமை வளர்த்துக் கொள்வதல்ல, எங்களுடைய ஒற்றுமையின் மூலமாக நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். අපිට තියෙන එක රටයි. எங்களுக்கு இருப்பது ஒரே நாடு. ඒ අපි සියලුම ශ්‍රී ලාංකිකයන්. நாங்கள் அனைவரும் ஒரே இலங்கையர்கள். ඒ නිසා බෙදෙන අයට විරුද්ධව නැගිටින ගමන් එකමුතු වෙන එක්ක එකතු වෙන එක තමයි අපිට කරන්න තියෙන්නේ. ஆகவே நாங்கள் இதனை பிரிப்பவர்களுக்கு எதிராக கிளர்ந்திருந்து அதே போன்று நாட்டை ஒன்று சேர்ப்பவர்களுடன் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். සිංහල ජාතිවාදයත් දෙමළ ජාතිවාදයත් මුස්ලිම් ජාතිවාදයත් අපි එකිනෙකාට ගෞරව කරමින් පිළිගුලි කළ යුතුයි. ஆகவே நாங்கள் தமிழ் இனவாதமாக இருக்கட்டும் சிங்கள இனவாதமாக இருக்கட்டும் அதே போன்று முஸ்லிம் இனவாதம் இவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொண்டு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். අපේ අනාගතයට ඉන්න දරුවන්ට අපිට දෙන්න පුළුවන් වෙන්නේ එකමුතුකමේ පණිවිඩය මිසක වෛරයේ පණිවිඩ නෙවෙයි. எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக நாங்கள் வழங்க இருப்பது எல்லோரும் ஒற்றுமை என்ற செய்தியை தான் நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிர்ப்பு என்ற செய்தியை வழங்கக்கூடாது. අද අපි රටක විශාල අර්බුද ගණනාවකට මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙන තත්ත්වයක් තියෙනවා. இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ඒකට මුහුණ දෙන්න පුළුවන් එකම ක්‍රමය තමයි අපි එකමුතු වෙලා ඒකට මුහුණ දෙන එක. நாங்கள் எல்லோரும் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இதனை எதிர்ப்பதன் மூலமாக இதற்கு நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். අධිකරු ජනාධිපතිතුමාත් කරු අග්‍රාමාත්‍යතුමාත් පක්ෂ එකමුතු කිරීමේ නායකත්වය අරගෙන තිබෙනවා. அதேமாதிரி ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் அவர்கள் கட்சியை ஒன்றுபடுத்தி இருக்கின்ற அந்த தலைமைத்துவத்தை வழங்கி இருக்கின்றார்கள். ඔබ අපි ජාතීන් එකතු කරන අවිය අතට ගත යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. அதே போன்று நீங்களும் நாங்களும் சேர்ந்து இனங்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஆயுதத்தை கையெடுக்க வேண்டும் நான் விரும்புகின்றேன். ඒ අවිය කිසිවක් නෙමෙයි සමගිකමේ ජාතීන් අතර එකඟකමේ
ඒ නිසා අපි ඔක්කොම එකමුතුකමේ බැම්මෙන් බැඳිලා හරිස් පැතුමත් මමත් ක්‍රීඩා අමාත්‍යාංශ එකතු වෙලා වැඩ කරනවා වගේ මේ කල්මුනේ තමුන්නාන්සලා සියලු දෙනා එකතු වෙන්න මේ කල්මුනේ බිහිවන හැම ක්‍රීඩකයෙක්ම අනාගතේ අපි බලා ගන්නවයි කියන එක ආදරෙන් ගෞරවයෙන් සිහිපත් කරන්න කැමතියි. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே அணையை கட்டி ஒன்றாக விடுபட்டு வேலைகளை செய்து நானும் உங்களுடைய பிரதி அமைச்சர்கள் ஒன்றாக வேலை செய்வது போன்று இந்த கல்முனை நகரத்திலே ஒற்றுமையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றேன். ඒ නිසා හාරිස් පැතුමාට තවත් ශක්තිය ධෛර්යය දීලා තමුන්නාන්සලාගේ ජාතික නායකයෙක් විදිහට එතුමාව ඉස්සරහට ගෙනියන්න කියලා ආදරෙන් ඉල්ලමින් සියලු දෙනාට அல்லதிவேண்டி வீடு பிரார்த்தனா கருவி மகளத்தின் சொல்க அவசரம் கரும். ஆகவே கௌரவ ஹரிஸ் அவர்களுக்கு உங்களுடைய சக்தியை பலத்தை வழங்கி அவர்களை ஒரு தேசிய தலைவராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Ladies and gentlemen, the highlight